நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் போக போகிறோம். இந்த நாளில் நாம் சுத்திகரிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வியாதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்ன வியாதி? ஆவிக்குரிய வியாதி. ஆவிக்குரிய வியாதி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு வியாதியை குறித்து பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வியாதி. ஆவிக்குரிய வியாதின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக வியாதி, ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால்
3 நாளைக்கு அந்த காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும். 3 நாளைக்கு பிறகு அந்த காய்ச்சல் தலைவலி போயிடும். ஆனா அதே காய்ச்சல் 3 நாளைக்கு மேல நீடிச்சிருக்குன்னு சொன்னா, அது அந்த வியாதி முத்தி போச்சுன்னு அர்த்தம். அந்த வியாதி என்ன ஆயிடுச்சு? முத்திருச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிறதான மனம் திரும்ப முடியாத, மனம் திரும்பாத, எதெல்லாம் தீமை என்று அறிந்த பின்பும், எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை அறிந்த பின்பும் நாம் அதில் சரிப்படாம இருந்தோன்னு சொன்னா, அதுக்கு பேரு ஆவிக்குரிய வியாதி. அதுக்கு பேர் என்னது? ஆவிக்குரிய வியாதி. ஸ்தோத்திரம். சரீரத்தில் இருக்கிற வியாதிய ஊசி போட்டு மருந்து போட்டு சரிப்படுத்திடலாம்னு வச்சுக்கங்களேன். ஆவிக்குரிய வியாதிய ஊசி மருந்துனால சரிப்படுத்தவே முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வியாதியை சரிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? வார்த்தை, வசனம் தான் ஆவிக்குரிய வியாதியை சரிப்படுத்த முடியும், இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தின் வழியாக நம்முடைய ஆவிக்குரிய வியாதியை கண்டறிஞ்சு அந்த வியாதியை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வசனத்தின் மூலமாய் நம்ம சரிப்படுத்தி கொண்டோம்னா, அந்த வியாதி சரியாயிடுச்சுன்னா இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில தடைபட்டிருந்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் எல்லாம் தாராளமாய் திரும்ப கிடைக்க ஆரம்பித்து விடும். எதையெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருப்பது உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பிசாசு கூட தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசாலையும் தடுக்க முடியாது. சரியா? மனுஷரும் தடுக்க முடியாது. அப்ப யார் தடுக்கிறது? நாம தான் தடுக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம தான் தடுக்கிறோம். அப்ப அந்த வகையில நம்முடைய வியாதி என்னன்றதை நம்ம கண்டறிஞ்சு அந்த வியாதியை சரிப்படுத்தும் போது நமக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் தன்னால வந்து சேரும். அல்லேலூயா. இந்த நாளில இந்த ஆவிக்குரிய வியாதிய என்ன வியாதி அப்படின்றத பார்க்க போறோம். என்ன வியாதி அப்படின்னா, கசப்பான பிச்சு அப்படிங்கிற ஒரு வியாதி. ஆவிக்குரிய வியாதியில கசப்பான பிச்சு அப்படின்ற ஒரு வியாதி. அப்படின்னா என்ன? கசப்பான பிச்சுன்னா என்ன? அது பிச்சுன்னா என்ன? பிச்சுன்னா என்ன? கோழியை அறுக்கும்போது அதுல பித்தப்பை இருக்கும் பாத்தீங்களா, சின்னதா, அதுக்கு பேரு தான் பிச்சு. அது கசப்பு தன்மையுடையது. அந்த பித்தப்பை முழு கோழிக்கும் சின்ன பை தான். அதுல இருந்து ஒரு சொட்டு சின்ன துளி அந்த கறியில பட்டுச்சுன்னா அதை எவ்வளவு அலசினாலும் அந்த கசப்பு போகாது. திரும்ப அதை குழம்பு வச்சா கூட அந்த குழம்புல கூட அந்த கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும், இல்லையா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கசப்புங்கிற ஒரு வியாதி இருக்குது. அது ஆவிக்குரிய வியாதி. என்ன வியாதி? ஆவிக்குரிய வியாதியாகிய கசப்பான பிச்சுங்கிற ஒரு வியாதி. அது நமக்குள்ளேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கோழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பித்தப்பை கோழிக்குள்ளேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதை எடுத்து வெளியில் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது அந்த கோழி முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுபோல நமக்குள்ள இருக்கிறதான ஆவிக்குரிய கசப்பான அந்த பிச்சுங்கிற வியாதி நமக்குள்ள இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அது நம்மளை தாண்டி மற்றவர்களுக்குள்ளேயும் கடந்து போகும்போது அது எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நமக்குள்ள ஆவிக்குரிய கசப்பான பிச்சுங்கிற வியாதி இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அதுல மனம் திரும்பும் போது நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீ கசப்பான பிச்சிலும் சாப கட்டிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். இப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? சீமோனை பார்த்து நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிக்கணும். அது என்ன? பாவ கட்டில
கசப்பான பிச்சு அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் ஏற்கனவே ஒரு மந்திரவாதியா இருந்தான். ஏற்கனவே ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதத்தினால அவன் சம்பாதிக்கிறவனாக இருந்தான். நிறைய வருமானம் வந்துச்சு. அந்த அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது தெரியும். பிலிப்பு என்பவன் அங்கே அந்த பட்டணத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்ச போது, சமாரியாவில் சுவிசேஷம் அறிவிச்ச போது திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். ஆக மந்திரவாதிக்கு வேலை போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு. இப்ப இவனும் வந்து பிலிப்புனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவனும் ரட்சிக்கப்படுறான். அவனும் ரட்சிக்கப்பட்டு கூட்டத்தோட கூட்டமா வர்றான். பேதுரு, யோவான் சமேரியா பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது, அங்கே எழுப்புதலை பார்த்தபோது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை என்பதை அறிந்து பேதுரு ஜனங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய தலையின் மேல கை வைத்த போது அவர்கள் ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். ஆவியினாலே நிரப்பப்பட்டதை அவர்கள் அறிந்த போது இந்த சீமோன் என்பவனும் என்ன செஞ்சிருக்கணும்னா, எனக்கும் ஆவியினால நிரப்பப்படணும்னு வந்திருந்தா தப்பில்லை, ஆனா இந்த வரம் எனக்கு வேணும்னு சொல்லி பேதுருவிடத்துல பணத்தை கொடுக்க வந்தான். அல்லேலூயா. அப்ப பணம் கொடுத்து வரத்தை வாங்குறதுன்னா அவனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே ஒரு காரியத்துல வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தான், அதுவே தப்பு. மந்திரவாதம் செஞ்சு வருமானம் பார்க்கறது தப்பு. அப்ப அதே வியாபாரத்தை பரிசுத்த ஆவியானவரை விலைக்கு வாங்கி வரத்தை வாங்கி அதே வியாபாரத்தை பண்ணலான்னு நினைச்சான். அப்ப நல்ல கவனிங்க, அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் அந்த பழைய வாழ்க்கை என்ற கசப்பான பிச்சு அவனுக்குள்ள இருந்தது. ஆகையினால தான் அவன் திரும்பவும் பணத்தை கொடுத்து அந்த வியாபார நோக்கத்துக்குள்ளேயே இருக்கலாம் என்ற நினைவில் இருந்தான். பேதுரு அதை கண்டுபிடித்தான். ஆவியானவர் அவனுக்கு அதை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. இதனால என்ன நடந்துச்சு? பேதுரு அடுத்து சொல்லுகிறார், 24வது வசனம். அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு. பாத்தீங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 22வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. இதுதான் அந்த கசப்பான பிச்சு, துர்க்குணம் என்ற கசப்பான பிச்சு. இது ஆத்துமாவிலே உண்டாகிற கசப்பான பிச்சு என்கிற வியாதி, துர்க்குணம். இதை விட்டு நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். போதும். அப்ப அந்த துர்க்குணத்திலிருந்து நீங்கணும். பழைய குணம் நம்மை விட்டு மாற வேண்டும். பழைய வாழ்க்கை நம்மை விட்டு மாற வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நம்மை விட்டு போக வேண்டும். அது போகாமல் இருக்கும் என்றால் அது நமக்குள்ளே கசப்பான பிச்சாக நீடித்து நிலைத்திருக்கும். அது வியாதியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களிலே, நினைவுகளிலே, சிந்தனைகளிலே துர்க்குணங்கள் மாற வேண்டும். துர்க்குணங்கள் மாற வேண்டும். கசப்பான பிச்சு மாற வேண்டும். அது தொடர்ந்து இருக்கும் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அதுவே தடையாக இருக்கும். இரண்டாவது, ஆவியிலே கசப்பான பிச்சு. ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பு. கவனிங்க, ஆவியில பேசுகிற வார்த்தை கசப்பை வாயில வச்ச நம்ம பிள்ளைங்கிட்ட சில நேரங்களில் நடிப்போம். கசப்பான ஒரு பொருளை வாயில போட்டுட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். அப்பதான் அந்த பிள்ளைங்க அதை வாயில போடும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம், இல்லையா? இது பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில ஆவியிலே காணப்படுகிற ஒரு சுபாவத்தை இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். கசப்பை தித்திப்பும். தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பு கசப்புன்னு தான் சொல்லணும், தித்திப்புன்னு தான் சொல்லணும். மாத்தி பேசவே
கூடாது. அப்படி மாத்தி பேசுகிற காரியம் இருக்கும் என்றால் அது நம்முடைய ஆவியிலே காணப்படுகிற வியாதி. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மேல் உண்டானதெல்லாம் என்னவாயிருக்கும்? பாவமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த பாவம் எப்படி வருகிறது என்றால், ஆவியிலே பாவம், அந்த கசப்பான பாவம் எப்படி வருகிறது, கசப்பு என்ற அந்த வியாதி எப்படி வருகிறது என்றால், மாற்றி பேசுதல், மாற்றி பேசுறது, நல்லத கெட்டதுன்னு சொல்றது, கெட்டத நல்லதுன்னு சொல்றது. கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்று பேசுகிறவனுக்கு சொல்லுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னா என்ன? சாபம். சாபம். உள்ளதை உள்ளபடி பேசணும், மாற்றி பேசக்கூடாது. அந்த சாபம் வரும் என்றால் அது ஆசீர்வாதத்துக்கு தடை தானே. அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? நாம தான் தடையா இருக்கிறோம். அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியை நாம் கரைப்படுத்தி விடவே கூடாது. வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது சரீரத்தில் உண்டாகிறதான கசப்பை குறித்து பார்ப்போம். என்னாகமம் 25வது அதிகாரம் 26 முதல் 28 வசனம் வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் சரீரத்தில் உண்டாகிறதான கசப்பு, கசப்பு என்கிற கசப்பான பிச்சு என்னும் வியாதியை பார்க்கிறோம். வாசிங்க 26 முதல் 28. செபிலோனுடைய குமார் என்னாகமம் 5:26 இருந்து 28. சீக்கிரம். ஞாபக குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன். பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை, அந்த தண்ணீரை குடிக்கும்படி கொடுக்க கடவன். அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு, அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தால் சாபகரமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்பு உண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படி அந்த ஸ்திரீ ஜனங்களுக்குள்ளே எப்படியா இருப்பா? சாபமா இருப்பாள். அல்லேலூயா. இப்ப இங்க என்னாகம புஸ்தகத்தை நீங்க வீட்டுல போய் படிங்க. 5வது அதிகாரம் ரொம்ப பிரயோஜனமானது. ஒரு பெண், ஒரு ஸ்திரீ திருமணமானவள் தன் கணவனுக்கு தெரியாமலேயே விபச்சாரம் செய்திருந்தால், வேசித்தனம் செய்திருந்தால், அதை கணவனுக்கு மறைத்திருந்தால், அது மறைக்கப்பட்ட அந்த காரியம் கணவனுக்கு தெரியாமலேயே இருக்குமானால், திடீரென்று ஒரு நாள் அவன் மேல் எரிச்சலின் ஆவி வந்து இறங்கும். மனைவியை குறித்த ஒரு எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சல் உண்டாகும் போது அந்த கணவன் மனைவியை ஆசாரியனிடத்துல அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆசாரியனிடத்துல அழைத்து கொண்டு போகும்போது அங்க ஆசாரியனுக்கு ஒரு ஒழுங்குமுறையை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு சாம்பல், ஊற்று நீர், இதை எடுத்து அந்த சாம்பலை அந்த ஊற்று நீரில் கலந்து ஒரு புதிய மண் பானையில அதை ஊற்றி, இந்த கணவன் தன் மனைவியை குறித்து அங்கே போய் சொல்லும்போது, என் மனைவி மேலே என்னை அறியாமலேயே எரிச்சல் வருகிறது, அவள் விபச்சாரம் செய்திருப்பாள் போல் தெரிகிறது, ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆகையினால தேவாலயத்துக்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அங்கே ஆலயத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த ஆசாரியன் அந்த ஊற்று நீரை பானையில வைத்து அதில் அந்த சாம்பலை போட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவளிடத்துல கேட்கணும், நீ உன் கணவனுக்கு தெரியாம விபச்சாரம் பண்ணனையா என்று சொல்லி கேட்கும்போது அவள் உண்மையை ஒற்றுக்கொள்ளுவாள் என்றால் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் உண்மையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் அந்த ஊற்று நீரை, அந்த ஜலத்தை, அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட கசப்பான தண்ணீரை அவள் குடிக்கும்போது அந்த இடத்திலேயே அவள் வயிறு வீங்கும், இடுப்பு சூம்பும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அடையாளம். அல்லேலூயா. பெரிதான கிருபையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாபத்துக்காகவும் என் ஆண்டவர் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு
ஏன் வயிறு வீங்கல, இடுப்பு சோம்பலைன்னா அவருடைய ரத்தம் நம்ம மேல கிருபையா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த அவர் சிந்தின ரத்தம் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி நின்னுச்சுன்னா எல்லாருக்குமே இடுப்பு சோம்பிரும். அல்லேலூயா. யார் உண்மையா இருக்கிறார்களோ, யார் உத்தமமா இருக்கிறார்களோ அவர்கள் நேர்மையாய் வாழ்வார்கள், நன்றாய் வாழ்வார்கள். அப்ப சரீரத்துல கசப்பு என்கிற பிச்சு என்பது, இப்பவும் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த கிருபையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அவருடைய ரத்தத்தை நம்ம கால் கீழே போட்டு மிதிச்சோம்னு சொன்னா பழைய ஏற்பாட்டின் இந்த விதிமுறை அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. நிறைவேறும். வயிறு வீங்கும், இடுப்பு சூம்பும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையை நம்மை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, விலக்கி விட்டார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். அப்ப சரீரத்துல கசப்பான பிச்சு என்கிற வியாதி என்பது எரிச்சலின் ஆவி வரும்போது, அந்த எரிச்சலின் ஆவி நிமித்தமாய் ஆலயத்துல போய் அவள் உண்மையை பேசாமல் இருப்பாள் என்றால் அவளுடைய சரீரத்திலே வியாதி உண்டாகும். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால், கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட மனுஷர் நம்மளை பார்க்கல நினைக்கலாம். பொய் பேசுற காரியத்துல மனுஷர் நம்மளை பார்க்கல, நீங்க மனசுல நினைக்கிற விஷயங்கள்ல மனுஷர் எங்களை பார்க்கல நினைக்கலாம், உங்களுடைய கிரியைகளை மனுஷர் என்ன பார்க்கல நினைக்கலாம். ஆனா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் யார்? பரலோகத்துல தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கிறார். சர்வ வல்லமையில தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமா அதற்கான தண்டனையை வழங்குவார். பூமியிலேயே நமக்கு சில சிக்னல் கொடுப்பார். நம்ம மனம் திரும்புவதற்கு சில அடையாளங்களை கொடுப்பார். அந்த அடையாளங்கள் வரும்போதெல்லாம் நம் மனம் திரும்ப பழகி கொள்ள வேண்டும். அந்த அடையாளங்களை பார்த்த பின்பும் மனதை கடினப்படுத்தி நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அப்புறம் கடைசியில் ஒரே போடா போட்டு தள்ளிடுவார். ஆகையினால இந்த கசப்பான பிச்சுங்கிற வியாதி நம்மை விட்டு மாற வேண்டும். ஆத்துமாவிலே எண்ணங்களிலே கசப்பான பிச்சு மாறும். பழைய சுபாவங்கள் மாற வேண்டும். பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அதெல்லாம் நம்மளை விட்டு மாறணும். அது மாறாம நம்ம சபையில உட்கார்றது, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்றது தெய்வத்தை அசட்டை பண்ணுதல் ஆகும். கோபம், இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கசப்பான பிச்சுல கோபம்ங்கிறது இருக்கிறது, வைராக்கியம் இருக்குது, எரிச்சல் இருக்குது. இதெல்லாம் கசப்பான பிச்சு. இதுல நம்ம மனம் திரும்பியே ஆகணும். அப்படி மனம் திரும்பாம மாய்மாலமா தேவ சமூகத்துல உட்கார்றது ஆண்டவரை ஏமாற்றுவதற்கு அடையாளம். எந்த ஒரு மனிதனை வேண்டுமானால் நம்ம ஏமாற்றி விடலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியவே முடியாது. மாறாக நீ உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். ஆகையினால் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறாய். எல்லா நேரமும் எல்லா காரியமும் நமக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே நமக்கு தாராளமா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே இல்லாம போச்சுன்னா, எல்லாரும் கைவிட்ட நிலையில நீங்க தள்ளப்பட்டுட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் தூக்கணும், அவரும் கைவிட்டுட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மனம் திரும்புவதற்கான நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்புகள் கிடைக்கும் போது, வார்த்தை வரும்போது நம் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட கசப்பான பிச்சுங்கிற வியாதி இருக்கும் என்றால் நாம் மனம் திரும்பி ஒப்புரவாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.